ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பென்ஸ் கிளப். ஸோ நம்ம ஷார்ட்கட் சீரிஸ் வீடியோ சீரிஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அகெயின் இந்த டாப்பிக்கும் நமக்கு பாலிட்டியில் அடிக்கடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கொஸ்டின் ஏரியா. ஓகே, ஸோ அவங்க எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சோர்சஸ் எதில் வந்தது அப்படின்றத என்ன பண்ணுவாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, சார் அந்த கண்ட்ரிக்கு அந்த ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சி கைஸ் லிசன், எல்லாமே ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீங்கள் அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் 2-3 டைம் எடுத்து அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்க ஷார்ட்கட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் அன்றைக்கி பார்த்ததோட அன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்ததோட அன்றைக்கி எழுதி வச்சதோட திரும்ப பறக்க போட்டு அடுத்த டாபிக் படிக்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாபிக் மறக்க தான் செய்யும். இட் இஸ் அப்ளிகபிள் டு என்ன ஆல் சப்ஜெக்ட்டு. பட் ஜிஎஸ்ஸுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இது அப்ளிகபிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ் திரும்ப ரிப்பீட்டட் ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் வந்து இனிஷியலாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்நியமாக ஃபீல் பண்ணாலும் 2-3 டைம் ரிப்பீட்டடாக அந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சி, இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்றது இந்த கண்ட்ரிக்கு இந்த சோர்சஸ்ன்றது மாறவே போகிறது கிடையாது. ரொம்பவே ஒரு ஸ்டாட்டிக்கான டாபிக். இது வந்து டைனமிக் கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து எந்த விஷயத்தை பாரோ பண்ணாங்கன்னு மாறவே போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வழியில் இப்போ நம்மளோட ஷார்ட்கட் வழியில் படிச்சிங்கன்னா இதை மட்டுமே தான் திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இதை படித்து நாளைக்கு வேறு சோர்ஸில் படிச்சு நாளைக்கு வேறு சோர்ஸில் படிச்சிங்கன்னா 3 சோர்ஸுமே மறந்து போயிடும். புரியுதா நான் சொல்கிறது? ஒரே சோர்ஸில் படிச்சுட்டு அதை 10 டைம் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னே இதுக்கு தான் ஆன்சர் நமக்கு வந்து போட முடியும். புரியுதா? ஸோ கிளியராக நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும்போது அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் மட்டும் இல்லை என்டையர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு ஃபீச்சர்ஸை வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து பாரோ பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ சீரிஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்தால் ஸோ என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஷார்ட்கட் என்ன கேட்டிங்கன்னா 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? ஸோ 5 ஓல்டு ஜட்ஜஸ் வந்து இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். என்னென்னதை பார்க்கலாம். 5ன்றது நமக்கு வந்து ஃபெட்ரல் ஸ்கீம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அடுத்து O for ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். அடுத்து J for ஜுடிஷியரி. ஸோ J for ஜுடிஷியரி. அடுத்து P for பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலாம் இருக்கு இல்லையா? ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பிஎஸ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் E for எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். E for எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் A அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ 5 ஓல்டு ஜட்ஜஸ் ப்ரிஃபர் இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ F for ஃபெடரல் ஸ்கீம், O for ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜட்ஜஸ்க்கு நமக்கு வந்து ஜுடிஷியரி, P for பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், E for எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் A for. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து இந்த விஷயங்கள்லாம் பாரோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிட்டன் பார்லிமெண்ட்லேருந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம வந்து என்னென்னலாம் வந்து பாரோ பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்லே பிஸ்கெட் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பிஸ்கெட் சாப்பிட்டாலே பொதுவாக வந்து வெயிட் அதிகமாக போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்லே பிஸ்கெட் சாப்பிட்டா வெயிட் அதிகமாக போட்டுருந்தே வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பிஏ வந்து பிஏ ஆர் தனியாக எல்இ தனியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிஏ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஆர் வந்து நமக்கு ரூல் ஆஃப் லா.
LE வந்து legislative procedure. ஸோ பிஸ்கெட்டில் வந்து BI வந்து bicameralism. ஓகேவா. ஸோ S ஃபார் single citizenship. C for cabinet system. ஓகேவா. ஸோ வெயிட் போட்டுன்றாங்க இல்லையா. ஸோ W ஃபார் விரிட்ஸ். ஓகேவா. ஸோ பார்லே பிஸ்கெட் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும். ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் மைண்ட்லேயே வந்து அந்த PA நம்ம வந்து P வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கோம், R கேப்ஸில் எழுதியிருக்கோம், LE வந்து லீ வந்து L வந்து கேப்ஸ், E வந்து ஸ்மால் இருக்கும். மைண்ட்லேயே இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மைண்டில் பார்க்கும்போது அந்த பார்லேன்றது எப்படி எழுதிருக்கணும்னு உங்கள் மைண்டில் வரணும். உங்கள் நோட்ஸில் நீங்கள் அதே மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ பிஏன்னு நமக்கு பார்லிமெண்ட்ரி இது, அதுக்கப்புறம் ஆறுனது ரூல் ஆஃப் லா, லீனு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்டில் BI வந்து பைகாமலிசம், S வந்து சிங்கிள் சிட்டிசன், C வந்து நமக்கு கேபினட் சிஸ்டம், W ஃபார் ரிட்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு யுனைடெட் கிங்டமோடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பாரோ பண்ண விஷயங்கள். அதுக்கப்புறம் யூஎஸ்ஏலேருந்து எதை பாரோ பண்ணோம். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கதை மாதிரி. ஸோ பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ப்ரெசன்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் இந்த யூஎஸ்ஏ. ஸோ வந்து யூஎஸ்ஏல வந்து ப்ரெசன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டும் ஜட்ஜஸும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடெண்ட்டையும் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன தேவைன்னா ஃபண்டு தேவை. அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ப்ரெசன்ட் வைஸ் பிரசிடென்ட் ஜட்ஜஸ் இந்த யூஎஸ்ஏ. ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு ஃபண்டுன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ இதில் நமக்கு வந்து ஃபண்டுன்றது என்னது, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ரிமூவல் ஆஃப் ஸோ யாரெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டு. ஸோ யூஎஸ்ஏ கிட்டேருந்து என்னென்னலாம் பாரோ பண்ணு கேட்டிங்கன்னா, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டு, ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ்ஸு. ஸோ ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஎஸ்ஏ கிட்டேருந்து தான் பாரோ பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரீஆரி. ஓகேவா. ஸோ இது வந்து ப்ரீஆம்பிள். ஸோ ப்ரீஆம்பிள்ன்ற ஒரு விஷயம் யூஎஸ்ஏ கிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பாரோ பண்ணியிருப்போம். ஓகேவா. அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டும் நம்ம யூஎஸ்ஏ கிட்ட இருந்தால் பாரோ பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ். ஓகே. ஸோ ஜட்ஜஸ்னால் ஜுடிஷியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த யூஎஸ்ஏ. ஓகேவா. ஸோ அப்போது நமக்கு இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 வார்த்தை நமக்கு வந்து வரலை. ஸோ ஃபஸ்ட்டு 2 வார்த்தை நமக்கு யூஸ் ஆகலை, இந்த யூஎஸ்ஏவும் யூஸ் ஆகலை, ஜஸ்ட்டு கதைக்காக மட்டும் தான் அதை வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ப்ரெசன்ட் வைஸ் பிரசிடென்ட் ஜஸ்டிஸ் இந்த யூஎஸ்ஏ. ஸோ ஃபண்டுன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமூவல்னால் யாரோட ரிமூவலை பற்றி, ரிமூவல்லாம் இதுலேருந்து பாரோ பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு பிரசிடென்ட்டோட ரிமூவல், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ரிமூவல், இவங்களோட ரிமூவல்லாம் இங்கேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். அதாவது அவங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், நம்ம கான்ஸ்டியூஷனில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஎஸ்ஏலேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரீஆம்பிள். ஸோ ப்ரெசென்ட்டு, போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் லெட்டர், ஜுடிஷியல் லெட்டர், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ. இது ரெண்டுமே நம்ம யூஎஸ்ஏலேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கனடாவுடைய ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ கேனைனோ ஃபெட் கவர்னர் அட்ரஸ். ஓகேவா. ஸோ கேன்றது கனடா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த ஷார்ட்கட் நம்ம சொல்ல போகிறது இல்லை, கனடா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி இதை வச்சுருக்கோம். கேனைனோ ஃபெட் கவர்னர் அட்ரஸ். ஓகேவா. ஸோ ஃபெட்ன்றது ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், ஸோ நோட்ஸ் எடுங்க இது எல்லாருமே. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை சென்டர், அதுக்கப்புறம் அட்ரஸ். ஓகேவா. ஸோ இது வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம், ஏடிடி, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்ன்ற தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அட்ரஸில் அட்வைசரி, ஏடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்,
இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடியரி பவர் ஆஃப் சென்டர். ரெசிடியரி பவர் ஆஃப் சென்டர். ஸோ கேன் ஐ நோ ஃபெட் கவர்னர் அட்ரஸ். ஸோ ஃபெட் கவர்னர் அட்ரஸ் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெட் கவர்னர் அட்ரஸ். ஸோ ஃபெட்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஜிஓஇனா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ கவர்னருக்கு கவர்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னரோட அப்பாயின்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு எல்லா ஸ்டேட்லையும் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அந்த விஷயம். கவர்னர் ஃபெட் கவர்னர் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் தனியாக பிரிச்சுக்கோங்க. வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ரெஸ்ட் வந்து ரெஸ்டியரி பவர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு யூனிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா C ஃபார் கனடா. ஸோ C ஃபார் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் C தான் இல்லையா? ஓகேவா? அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக பவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கனடா கிட்டேருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். ஒன்று என்னது, இதிலே 3 விஷயம் இருக்குது பாருங்கள். ஃபெட்ரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெட்ரல் கவர்மெண்ட் தான். ஃபெட்ரல் கவர்மெண்ட்னா என்ன, ஒரு மத்திய அரசு நிறையா மாநில அரசுகள் சேர்ந்தது தான் நமக்கு ஃபெட்ரேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு தான் இந்தியாவிலேயும் இருக்குது. ஆனால் அதிக பவர்ஸ் யாருக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லெஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட அரசியலமைப்பு படி யாருக்கு அதிக பவர்ஸ் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொவிஷனும் அங்கேருந்து எடுத்துருக்கோம். ரெண்டாவது, எல்லா மாநிலத்துலேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னரை வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுவுமே வந்து என்னது, நமக்கு கூட்டமைப்பு ஆட்சிக்காக அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகேவா? ஸோ அகைன்ஸ்ட் தி என்னது, நம்ம ஃபெடரேஷனுக்கு ஆன்டி ஃபெடரல் ஃபியூச்சர் தான் அதையும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுவும் கனடா கிட்டேருந்து எடுத்துருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெசிடியரி பவர் ஆஃப் சென்டர். ரெசிடியரி பவர்னா என்ன, இப்போ 7th ஷெட்யூலில் நமக்கு இல்லாத ஒரு விஷயங்கள் வந்து யாருக்கு பவர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லா மேக் பண்ணுறதுக்கு சென்டருக்கு தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் C ஃபார் கனடா, C ஃபார் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக பவர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கனடா கிட்டே தான் எடுத்துருக்கோம். இப்படியும் ஒரு விதமாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை கேன் ஃபெட் கவர்னர் அட்ரஸ் இப்படியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெர்மனி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜெர்மனி கிட்டேருந்து என்ன இது பண்ணோம்னா அடோல்ஃப் ஹிட்லர் இப்படி எழுதிக்கோங்க. அடோல்ஃப் ஹிட்லர் இப்படி எழுதிக்கோங்க. ஸோ எஃப்ஆர் அப்படின்றது என்னது, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஹிட்லர்ன்றது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அப்படிலாம் ஹிட்லர் மாதிரி யார் வரணும் அப்படிலாம் பேசியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போது அடிப்படை உரிமை நம்ம கவர்மெண்ட் நம்ம கொடுக்குது. அந்த ஹிட்லர் ஆட்சியில் நம்ம யாருக்குமே அடிப்படை உரிமையே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. எங்கள் ஜெர்மனிக்கிட்டேருந்து தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய ப்ரொவிஷனை பாரோ பண்ணுறாங்க. ஸோ அடோல்ஃப் ஹிட்லர். ஸோ எஃப்ஆர் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ சஸ்பென்ஷன்ன்றது ஹிட்லர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ ஆஸ்திரேலியா கிட்டேருந்து என்னெல்லாம் பாரோ பண்ணாங்கன்னா, சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் கிரிக்கெட்டில் வந்து ஆஸ்திரேலியா டீம் தான் டாப்பில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா டீம் வந்து டாப் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் ஏதோ ICC ட்ராஃபி ஏற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் டாப்பில் வந்து கப் ஜெயிச்சதுனால ஜாலியாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, கப் ஜெயிச்சதுக்கப்புறம் ஜாலியாக, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரிக்கெட் டீம் டாப்பில் வந்ததுனால கப் வின் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரிக்கெட், கப்பு, டாப்பு, ஜாலி, இந்த 4 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ C ஃபார் கன்கரண்ட். C ஃபார் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ T ஃபார் freedom of trade. C for freedom of trade. C for commerce. C for commerce. இது வந்து ஜாயின்ட் சிட்டிங். ஓகேவா? ஸோ ஜாயின்ட் சிட்டிங் இன் லோக்சபா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஜாயின்ட் சிட்டிங் இது. ஓகே, ஸோ அப்போ கிரிக்கெட்டு, டாப்பு, கப்பு, ஜாலி. ஸோ கிரிக்கெட்டில் கப்பு ஜெயிச்சு டாப்பில் வந்ததுனால ஜாலியாக இருக்காங்க. ஓகேவா? இல்லை டாப்பில் வந்து கப்பு ஜெயிச்சதுனால ஜாலியாக இருக்காங்க. ஓகே, ஸோ காமர்ஸு, ட்ரேடு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஜாயின்ட் சிட்டிங், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அயர்லாண்டு. ஸோ அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும், ஸோ இங்கே நான் ஃப்ரான்ஸை ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லெஃப்டிஸ்ட், ரைட்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ லெஃப்டிஸ்ட் வந்து ரேப்பிடாக ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேப்பிட் லெஃப்டிஸ்ட். ஓகேவா? ஸோ ஆர் ஃபார் ரிப்பப்ளிக், எல் ஃபார் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து ஃபர்டர்னிட்டின்னா நமக்கு சகோதரத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ ஃபர்டர்னிட்டி,
ஓகேவா. ஸோ ஃபர்டினட்டி இது எல்லாமே நம்ம இவங்கக்கிட்ட இருந்தால் வந்து இது பண்ணியிருப்போம். யார்கிட்டேருந்து? ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேவா. ஸோ அப்போ ரிப்பப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டினட்டி. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டினட்டி. ஓகேவா. ஸோ இந்த 3 வார்த்தைகள் 4 வார்த்தைகள் வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்தால் நம்ம கான்ஸ்டியூஷனில் அடாப்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அயர்லாந்து. ஸோ அயர்லாண்டுன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் நாமினேஷன் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ டைரக்ட் நாமினேஷன் மெத்தட். ஓகேவா. ஸோ டைரக்ட்ன்றது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பி. ஓகேவா. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுக்கப்புறம் ஒன்று டைரக்ட் நாமினேஷன் மெத்தட். ஓகேவா. ஸோ நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ், வித் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட், ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் எங்கே பார்த்தோம்? நம்ம யூஎஸ்ஏ பார்த்தோம். பிரசிடென்ட் நீட்ஸ் ஃபண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் அந்த இதில் பார்த்தோம். ஓகேவா. ஸோ பிரசிடெண்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறது அயர்லாண்டு. பிரசிடெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்க்குறது யூஎஸ்ஏ. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக மைண்டில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூஎஸ்எஸ்ஆர். ஓகேவா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபண்டமெண்டல் ஐடியல்ஸ். அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எஃப் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ சில ஐடியல்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இவங்ககிட்ட தான் சோஷியலிஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நம்ம இவங்ககிட்ட இருந்தால் இது பண்ணியிருப்போம். யார்கிட்டேருந்து? யூஎஸ்எஸ் கிட்ட இருந்தால் பாரோ பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பாரோ பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஓகேவா. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்தியா வந்து யுக்ரைனுக்கு பிளான் பண்ணி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறத அவங்க வந்து டியூட்டிஸாக நினைக்கிறாங்க. அவங்களுடைய டியூட்டியாக நினைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அவங்களுடைய டியூட்டியாக நினைக்கிறாங்க. யார்? இந்தியா வந்து பிளான் பண்ணி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறத அவங்களோட டியூட்டியாக நினைக்கிறாங்க. யாருக்கு? ரஷ்யாவுக்கு. ஓகேவா. ஸோ உக்ரைனுக்கு சொன்ன உக்ரைன் வேணால் ரஷ்யா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ரஷ்யாவுக்கு, ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா. ஸோ பிளானிங் வந்து இங்கே இவங்ககிட்ட இருந்தால் நம்ம எக்கனாமியில் வந்து பிளானிங் பார்ப்போம் இல்லையா, 5 year பிளான். ஸோ பிளானிங் இவங்ககிட்ட இருந்தால் எடுத்திருப்போம். ஸோ இது வந்து பாலிட்டியில் வரல, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ பிளானிங், ஜஸ்டிஸு இதான் வந்து ஃபண்டமெண்டல் ஐடியல்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த 3 விஷயம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் பாரோ பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அமெண்டிங் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேவா. ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டு, அமெண்டிங் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து அமெண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 368 கீழே அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ நான் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைனாலும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஸோ அயர்லாண்டில் என்ன பார்த்தோம்? டைரக்ட் நாமினேஷன் மெத்தட்னு பார்த்தோம். அதில் நாமினேஷனில் பார்த்தா வந்து நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் வந்தால் அந்த பொசிஷன் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அயர்லாண்டுக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ், அவங்க எப்படி எலெக்ட் பண்ணோம் அந்த மெத்தட் யார்கிட்டேருந்து எடுத்திருக்கோம்? சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா. இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யசபான்னு வந்தாலே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நாமினேஷன் ஆஃப் அதுக்கு தான் டைரக்ட் நாமினேஷன் மெத்தட். ஓகேவா. ஸோ நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து அயர்லாண்டு, எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. அதே மாதிரி பிரசிடென்ட்டோட ரிமூவல் வந்து யூஎஸ்ஏ. என்னது? டைரக்ட் நாமினேஷன் மெத்தட் வருது இல்லையா, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து நமக்கு அயர்லாந்து. ஓகேவா. ஸோ அயர்லாந்து வந்து இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான இதில் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் நோட்ஸ் சொல்லும் போதே வந்து அயர்லாந்து, யூஎஸ்ஏ, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பக்கத்தில் இருக்கவங்க அடுத்தடுத்து, அப்போ உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு
ஜப்பான். ஸோ ஜப்பான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும் தான் நம்ம ஜப்பான்லேருந்து எடுத்திருப்போம், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஓகேவா? ஸோ இதோட இந்த டாப்பிக்கான விஷயம் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே கிளாஸில் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஷார்ட்கட் மூலிமா இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக யாராச்சும் நோட்ஸ் எடுத்தீங்க படிச்சிருக்கீங்கன்னா இதேவே வந்து திரும்ப 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 வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு சோர்ஸ் நாளைக்கு ஒரு சோர்ஸ் மாற்றிங்கன்னா சோர்ஸஸ் கொடுக்குறவங்க தான் பெனிஃபிட் ஆகும் தவிர நீங்கள் பெனிஃபிட் ஆக மாட்டீங்க. அதனால் வந்து நமக்கு ஒரு சோர்ஸ் ஒரு நோட்டில் ஃபண்டமெண்டலைஸாக நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபண்டமெண்டலைஸாக அதை ஷார்ட் கட் அவ்வளோதான். அடுத்து இப்போ நமக்கு வந்து ஷெட்யூல்ஸ் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இந்த சோர்சஸ் இதை மட்டும் எழுதி வச்சுட்டு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இதையே திரும்ப 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 ரிப்பீட்டடாக வந்து ஒரு 10 தடவை விஷயம் பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகேவா? கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்றத உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாலிட்டி டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.